ஹலோ மக்கள், எனக்கு என்ன கேம் விளையாட போகிறேன்னா தட் வின்ஸ் தான். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நோ வெப்பன் சேலஞ்சு. இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ணலாம்? ரூஃப் டாப் எஸ்கேப் பண்ணிடலாம். இல்லை, எந்த பொருள் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம 3 எஸ்கேப்புமே பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பொருள் ஃபஸ்ட்டு கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம நேராக கீழே போயிட்டு இதை உடச்சி விட்டு சீக்கிரம் அப்பாடா உடச்சாச்சு. இப்போ நேராக அப்படியே பார்த்து அப்பாடா கீழே விழுந்தாச்சு இல்லையா. இப்போ நேராக அப்படி கீழே போய் அங்கே என்ன பொருள் இருக்குது இங்கேயே பார்த்துக்கலாம். வெடிக்கெட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல எடுத்தாலும் பார்க்கலாம். இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. தேவைப்பட்டால் பார்த்துக்கலாம். இதை எடுத்துக்கலாம். ஹேமர் போடு. நம்மளுக்கு எதுக்கு சொல்லி வாய் மூடல. இது எதுக்குறா நோ வெப்பன் சேலஞ்சுனே கண்டுபிடிச்சி வருவீங்களாடே. இவன் வேறையா சுற்றி போட்டாங்கய்யா. சோழி முடிச்சு. சரி, எப்படி நம்மளால போக முடியுங்க? இப்படி சுத்த போட்டு அடிக்கிறானுங்களே. ஐயோ, இப்போ இதான் ஸ்டார்டிங்கே. போக எப்படியெல்லாம் இருக்க போதோ. சரி வாங்க, இப்படியே கஷ்டப்பட்டு விளையாடி தான் பார்க்கணும். நம்ம வேறு யாரையுமே அடிக்க வரக்கூடாது. அதுதான் பெரிய சிக்கல். அடிக்கிறனா கூட ஈஸியாக தப்பிச்சிடலாம். கிராணி கிளவி போகுது. பார்த்துச்சே கிராணி யாரும் வந்துடாதீங்க. எதிரில் குறுக்க யாரும் வந்துடாதீங்களாடே ப்ளீஸ். கிராணி தான் வந்துட்டுருக்கு. பிடிச்சிரும் போலையே கிராணி கிளவி நம்மள. ஓய் குண்டு தலையா, நீ எதுக்குறா டக்குனு சாக்கு கொடுத்து போகிற? கிராணி கிளவி கிட்ட வரட்டும், நம்ம அப்படி ஓடிலாம் சொல்லி வாங்கி மூடல. என்னடா இப்படி சுற்று போட்டு அடிக்கிறீங்க? இப்படி சுற்று போட்டு அடித்தா நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது? இவன் இது விளம்பரம் வேறு. எஸ், மறுபடியும் நம்ம கேம் கலர் வந்தாச்சு. இந்த ஒரு மாலை போட்டானுங்களா, இந்த இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா? போடுறது கிட்ட ஒரே ஒரு கன்னுக்கான பார்ட் கிடச்சிருக்குது. ரெட்கி போடு. இந்த எஸ்கேப் தான் நம்ம பண்ண போகிறோம் போல். சரி ஓகே வாங்க, இதை அப்படியே தூக்கி போட்டு நம்ம போயிட்டு கன்னுக்கான பார்ட் எடுத்துக்கலாம். இதை வச்சு இப்போதைக்கு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கீழே ஒரு பூச்சி இருக்கும், அதை வேணால் சாகடிக்கலாம். அதுக்கு வேணால் இது உதவுங்க. வெத்தத்துக்கு இது உதவவே உதவாது, டம்மி. அப்புறம் எதுக்கு இதை கையில் வச்சுட்டு போ கீழே. சரி ஓகே, இப்போ நம்மளும் கீழே போயிடலாம் வாங்க. ஓகே, எல்லாருமே அந்த பக்கம் போயிருப்பாங்களா? இப்போ இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம இப்படி போயிடுவோம். இப்போடி சரி, இப்போ வாங்க நம்ம நேராக இப்படி போவோம். ஃபாஸ்ட்டாக ஓடுறா. மொட்டை மாட்டி எங்கேயாச்சும் வந்துட போகிறாங்க. ஐயா போட்டு வேறு லெவலு ஸ்லெண்டரினா மாஸ்க்கு. இது கிடச்சாவே நம்ம முக்கால்வாசி எஸ்கேப் மாதிரி தாங்க. ஏன்னா ஸ்லெண்டரினா மாஸ்க் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே என்ன? சரி ஓகே, இங்கே ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கலாம் வாங்க. மெடிக்கெட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மெடிக்க வச்சு யூஸ் ஆகும் தான், அப்புறமா பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற பூச்சியை மட்டும் நான் சாகடிச்சுட்டாங்க. அவன் அது சாகடிக்காமல் நம்மளால் எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ தட் ஒன்லி. ஓகே, இப்போ இங்கே ஏதாச்சும் கிடைக்குமா? ஏதாச்சும் ஒன்று வச்சிருங்கடா. ஆமாம், இப்போ ஒரு டவுட்டு. நம்ம தான் இப்போ நோ வெப்பன் சேலஞ்ச் இருக்கும்ல, அப்புறம் வந்து அங்கே ஒரு லேசர் லைட் இருக்கும்ல கீழே, அந்த கோல்டு காயின் எடுக்கிற இடத்துல. அப்புறம் அது எப்படிங்க நம்ம டிசேபிள் பண்ண முடியும்? அதுக்கு ஒரே என்கிட்ட பிளான் இருக்குது. அது பண்ணிடலாம். இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே வாங்க, அந்த பிளானை பண்ணிடுவோம். ஸ்லோவாக பார்த்து அப்பாடா ஒரு வேளையை கீழே இறங்கியாச்சு. பார்த்தா இப்போ இந்த இடத்துல ஓரத்தில் போனால் அவ்வளோதான், வச்சிச்சு. இப்போ வாங்க, இப்போ நம்ம நேரம் வேலை போயிட வேண்டியதுதான். இந்த மாதிரி இந்த ட்ரிக்கு நீங்களும் கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம். நானே ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுறா இருந்தேன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி வந்தாச்சு இது ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு கற்றுட்டு வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படி நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கள, அதுக்காக எப்படி பார்த்தாலும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கேட்ட வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்ல, அதே மாதிரி நான் கேட்குறது நீங்கள் கொடுக்கணும்ல. அதனால இந்த வீடியோவுக்கு லைக்ஸ் ஒரு 100 வியூஸ் வந்தால், 100 வியூஸ்க்கு மேலே வந்தால் நான் நீங்கள் என்ன கேம் கேட்டாலும் நான் அப்லோட் பண்ணுறேன். என்ன கேமாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஓகேவா? டீல் ஓகேவா? ஓகேனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்கள். இது எப்படி சொல்கிறது, பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள். ஏதாச்சும் பூச்சி செத்து போச்சு. அப்பாடா, இதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டுங்க. இது மட்டும் மன்னிச்சிக்கோங்க. ஐயோ ஆடுது, எனக்கு உயிர் வந்துடுச்சு. மறுபடியும் இது ஆடி மறுபடியும் உயிர் வந்துடுச்சு. ஸோ இல்லை, இது இன்னும் சேலஞ்சு இதுதான். சரி ஓகே, இப்போ நம்ம நேராக விட்டுட்டு போயிடுச்சு. லிஃப்ட்டு என்ன இதுக்கு லிஃப்ட் விட்டுட்டு போச்சு?
இது என்னது இது லிஃப்ட்டை விட்டுட்டு போயிடுச்சுங்க. அது கூட இன்னொரு சொல்லிக்கிறேங்க, இதே ட்வின்ஸ் என்கிட்ட பிசி வெர்ஷனில் கூட இருக்குது. அது கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு ஒரு 150 வியூஸ் வரணும். 150 வியூஸ் கொடுப்பீங்கல்ல, நான் நம்புகிறேன். உங்களை நம்பிக்கை வீணாக்கிறாதீங்க. நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ப்ளீஸ் நம்பிக்கை வீணாக்கிறாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன், அதனால தான் கேட்குறேன். ஐமே மொட்டை மண்டியோ பாய்டா. சரி ஓகே. இப்போ நம்மளுக்கு அந்த இது விங் கிராங்க் இதோ இது இருக்குமே, அது பட்டன் போட்டுக்கப்புறம் உள்ளே ஒன்று கேட்கும் இல்லைங்களே, அதுதான் ஒரு பேர் ரவுண்டாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப ஜாம் ஆகுது. சரி பரவாயில்ல, வாங்க வாங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம நேராக மேலே போகலாம். மேலே எவனாச்சும் இருந்தீங்கன்னா அப்படியே கீழே போயிருங்க, இல்லாட்டி நம்மளாம் போட்டு தெரியுவாங்க. இப்போ கிராண்ட்ப்பா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னா நம்ம யாரையுமே சுட போகிறது இல்லைங்க. சரி இங்கே லாக்கர் இருக்குது. நீங் ஒன்று இது போனாலும் கண்ணை மூடிட்டு ஏதாச்சும் ஒன்று போடுறீங்க. இது ஓப்பன் ஆகலை. இது அரைப்பங்க. நான் போய் கோடியே பார்த்துட்டு எங்கேயாச்சும் இருக்கும். நம்ம போய்ட்டு எங்கேயாச்சும் கோடு தடவை பார்க்கலாம். எங்கேயாச்சும் கண்டிப்பாக கோடு கிடைக்கும். ஓகே இப்போ நம்ம நேராக கீழே போயிட்டு ஐயோ வரனே கொஞ்சம் கேப் கொடுங்கடா, எனக்கு துரத்திட்டே இருக்காரு நிற்காம. அதுவும் இது வேறு நோ வெப்பன் சேலஞ்சா, இதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக துரத்திட்டே கிடக்குறானுங்க. இது வேறு சுற்றுதா. சரி வாங்க உள்ள ஏதாச்சும் பொருள் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். போகல வாங்க வெயிட் பண்ணுவோம். அப்போ வந்துருச்சு ஏதாச்சும் நல்ல பொருள். டோர் ஹேண்டில் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு எதுக்கு, நம்ம தான் நோ வெப்பன் சேலஞ்சில் இருக்குமே. இது நம்ம தேவையில்லை நம்மளுக்கு. வாங்க அப்புறம் நம்மளும் வந்த வழியே போயிடலாம். இப்போ நம்ம நேரம் மேலே போயிட்டு மொட்டை மண்டியாக வரானே. ஓகே இப்போ நம்ம நேரம் இங்கே போயிடலாம். இங்கேயாச்சும் ப்ளூ கீ இருக்குது. எதுக்கு நம்மளுக்கு தான் ரெட் கீ கிடச்சிருச்சு. ரெட் கீ மேலே இருக்குன்னு அங்கே இருக்குதுங்க. ஓகே கைஸ் இப்போ நம்ம பண்ணால் இந்த எஸ்கேப் தானே நம்ம பண்ண போகிறோம். ஓகே இப்போ நம்ம வந்து இங்கே நேராக போயிட்டு இங்கே ஏதாச்சும் பொருள் கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே இங்கே ஏதாச்சும் வச்சுருந்தாடே. நான் நோ வெப்பன் சேலஞ்சில் வரும்போது தான் இந்த டோர் ஹேண்டில் கொடுப்பீங்களாடா டே. நீங்கள் நார்மலில் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி டோர் ஹேண்டில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் போட்டு வந்து போட்டுருவாங்க. பட் இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்குறா? இதெல்லாம் எதுக்குறா கொடுக்குறீங்க யாரும் பசங்களா? இப்படி பண்ணுறானுங்களே சொல்லி வாங்க முடியல. ஐயோ ஸ்லெண்டர் ராமாஸ்கே வா 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 எவ்வளோ பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க இப்போ நம்ம நேராக கீழே போயிடலாம். அப்படின்னா டே எவனோ இருக்காதீங்கிறா, கீழே எவனோ வந்துடாதீங்கிறா ப்ளீஸ். அப்படிங்க டே ஏதாச்சும் ஒரு கோடை வைங்கடா டே. இந்த கோடை போய் கண்டுபிடிக்கிறப்ப போதும் ஆயிரும் போலீங்களே. சரி கீழே போய் பார்க்கலாம் வாங்க. ஓடுறா நாங்கள் இப்போ நம்ம நேராக கீழே போவோம். ஃபஸ்ட்டாக போடா. இங்கே கோடு அப்பாடா 2414. ஓகே வாங்க போய் போட்டு பார்க்கலாம். 2414 நீங்கள் என்ன நான் ஞாபகம் வச்சுருக்கணும் இல்லையோ, நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். அது கூட இது நான் மறந்துட்டேன்னா இந்த கோடை அப்படியே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராணி நான் எத்தனை மினிட்ஸில் முடிச்சேனோ நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லணும். ஒன்றும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி கொஞ்சம் மன்னிக்கோங்க. அம்மா இப்போ நான் என்ன ஆச்சோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம் பேசிட்டு ஏதோ பார்த்தோமே. நீங்கள் கமெண்ட்டில் போட்டுருங்க. நான் பேச்சு பார்த்து சரி ஏதோ பார்த்தோம். 1424 அச்சோ நம்ம போய் பார்த்துட்டு தான் வரணும் போலீங்களே. சரி வாங்க நம்ம கீழே போய் பார்த்துட்டே வந்துடலாம். மறந்துடுச்சு. இதுக்காக தான் கொஞ்சம் ஓவராக வாய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல். சரி வாங்க போய் பார்த்து போவோம். எவனா சொந்தமாதிங்கிறா. சரி வாங்க இப்போ மறந்துட்டேன்ல கோடை, அதனால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிக்காகணும். ஓகே இப்போ நம்ம நீனா கீழே வந்தாச்சு ஒரு வழியா. ஏங்க இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. மேலே பாஸ் இது அது இறந்தது இது இதாகிட்டான்னு காட்டுச்சு. பட் இதுக்கும் எனக்குமே சுத்தமாக சம்மந்தம் இல்லை. எங்கடா கோடு கீழே பார்த்தோம்ல. அது இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க.
ஏன்னா அவன் கிராண்ட் வச்ச ட்ராப்பில் அவன் மாட்டியிருக்கான். ஸோ அதனால இது நோ வெப்பன் சேலஞ்சில் இது ஒரு கலந்தது தான். இது யாருனாலும் இப்படி பண்ணாமல் எஸ்கேப் பண்ண முடியாது. ஸோ ஐயோ ஐயா கொடு. சி இது இதுக்கு நம்ம எடுத்த ரெட் கீ தானே நம்மளுக்கு தேவை. ஓகே இது ஐயோ மறுபடியும் இதே பண்ணுறனே. ஐயோ கிராணி கிளம்பி பார்த்துருச்சா நம்மளை பார்த்துட்டானா உங்களா பார்த்துருப்பாங்க. அப்பாடா கிராணி வந்துருச்சு. ஆனால் கிராண்ட் பா பார்த்துருப்பாங்க எனக்கு நம்மளை. ஐயோ மறுபடியும் கிராணி கிளம்பி பார்த்துருச்சு நம்மளை. ஒர்றா. ஓகே இப்போ நம்ம நேராக கீழே போவாங்க. இது வந்துட்டு இது உடச்சுக்கலாம் எடுத்துக்கலாமா? போடு தக்கிட்ட இங்கே தான் எதுமா அப்படின்னா இதை எடுத்துடலாம் வாங்க அப்படியே. ஐயோ அப்பாடா ஒரு வழியாக போட்டாச்சு எடுத்தாச்சு. ஓகே இப்போ நம்ம நேராக இப்படி போய் மறுபடியும் இந்த பட்டன் நம்பி உங்கள் உள்ள ஏதாச்சும் பொருள் கிடைக்குமான்னு வாங்க பார்க்கலாம். போயிட்டு ஓப்பன் பண்ணு மறுபடியும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வாங்க. இதே உள்ள ஏதாச்சும் நல்ல பொருளாக கொடுங்கனாலே. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸ் இருக்கலாம் மனத்தே போயிட்டுங்க. இந்த டோர் ஹேண்டில் ரெண்டுத்தையும் மாட்டினா உள்ள ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் பொருள் கொடுப்பானுங்க. கன்று இருக்கும். அதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் கொடுப்பானுங்க. நம்புவோம் உனக்கு. ஏய் நம்புகிறேன் வீணாக்கிறா ப்ளீஸ்டா. சரி வாங்க இப்போ நேராக இங்கே போனால் இந்த பட்டன் நம்பிட்டு இல்லை என்ன கிடைக்கும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல போயிட்டு இதை ஃபிட் பண்ணிட்டு வரலாம் வாங்க ப்ளீஸ். இதே மொட்டை அதில் மட்டும் மாட்டிடாதுங்கிற நானே போய் மாட்டிக்கிறேன் போங்கடா. ஏன்னா யாராச்சும் மாட்டாங்கன்னா நோ வெப்பன் சேலஞ்சு போயிருங்க. அதுக்காக தான் எஸ் வந்தாச்சு. கிராணி கிளவி பார்த்துட்டு இருக்குது. யாரா இங்கே வந்துட்டு போனேன்னு. நான் தான் கிளவி வந்துட்டு போனேன். நீ அங்கேயே பார்த்துட்டு நான் போயிடுறேன். முடிஞ்சளவு ட்ராப்பில் நான் கண்ணு போட்டுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து விட்டுருணும். இல்லாட்டி எவனாச்சும் அதில் மாட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வச்சு ட்ராப் அவனுக்கு மாட்டி அப்புறம் இந்த வீடியோவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் இது நோ வெப்பன் சேலஞ்சில் எப்படியெல்லாம் பார்த்து விளையாட வேண்டியதாக இருக்குன்னு பாருங்களேன். யோசிச்சு பாருங்கள். நீங்களே இந்த மாதிரி இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணி நோ வெப்பன் சேலஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த கஷ்டம் புரியும். அது சில பேர் ஹார்ட் மோடில் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேங்க. எனக்கு இதுக்கே முடியல. ஆனால் அதுக்கெலாம் எப்படி பண்ணுறாங்களோ அவங்க. சரி ஓகே இட்ஸ் ஓகே. இப்போ வாங்க நேராக டே ஓப்பன் பண்ணுடா கஷ்டப்படாப்பாடா டேய். ஏய் எப்படி ஸ்லெட்டர் மாஸ்க் கழட்டவே இல்லை. இவனுக்கு சீட்டிங் மேலே சீட்டிங் பண்ணுறாங்க. அதுவும் இந்த ஓடனால ரொம்ப சீட்டிங் பண்ணுறாங்க. யாரும் சொல்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேன். ரொம்ப சீட்டிங் பண்ணுறாங்க. சரி வாங்க என்ன பண்ண முடியும். போந்துட்டு போக வேண்டியதான். இப்போ யார் கண்ணிலேயே வேறு மாட்டக்கூடாதுல்ல நம்ம. டேய் யாரும் வந்துடாதீங்கடா குறுக்காத. ஆஹா இங்கே ஏதோ இருக்குது. ஹேமர் இருக்குது. இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இல்லை போய் ஸ்லெண்டர் மாஸ்க்கு சீக்கிரமாக எடுத்தாச்சு ஒரு வழியா. படா இப்போ தான் கொஞ்சம் குழுகுழுன்னு இருக்குது மாசு. ஓகே இப்போ நம்ம நேராக கீழே போய் இது ஹேண்ட் வீல் எடுத்துருந்தா வாங்க. பேசாம நான் அப்போவே ஹேண்ட் வீல் எடுத்துருந்தா ஒரு லைஃப் பார்த்து காப்பாற்றிருக்கலாங்க. எல்லாம் நான் தப்பு தான். சரி விடுங்க அது காப்பாற்றி மட்டும் என்ன பண்ண போகிறோம். இப்போ நம்ம நேராக இது போய் கீழே மாட்டி விட்டு மறுபடியும் அந்த கோடு என்னமோ பார்த்தோமே. சரி பரவாயில்ல நம்ம கீழே மறுபடியும் போய் பார்த்துடலாம். இங்கே தானே நான் மாட்ட போகிறோம் சொல்லி வரல. கிளவி போகுது வெளியில். நம்ம எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் சத்தம் போட்டு தான் வரணுமாச்சு. இதை ட்ராப் கொடுங்க. இப்போ கிளவி போகும். வருது வக்கிழவி சொட்டக்கிழவி ஊத்தப்பள்ளி கிழவி வக்கிழவி பாய்க்கிழவி போக்கிழவி அப்பாடா ஒரு வழியாக போயிடுச்சுங்க. நான் போட்டு இப்போ ஸ்லெட்டரா மாஸ்லாம் வந்துருந்தேன். அவ்வளோதாங்க என் சோழி முடிச்சிருக்கோம். இங்கே எதோ இருக்குது 2414. ஐயோ இது வேறு மறந்து போயிட்டு ஆர்டர் அப்படியே மாற்றி போட்டுருக்கணுங்க. எதுக்கும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்து தாங்க ஆகணும். 2414 நீங்கள் கமெண்ட்டில் கொடுக்கணும். ஏன்னா ஒரு தடவை மறந்து மறுபடியும் ஒரு 2 தடவை நான் இதுக்காக ஒரு லைஃபையே வீண் பண்ணிட்டேன். அதனால ப்ளீஸ் 1424 தானே. அச்சோ சரி வாங்க மறுபடியும் போய் போட்டு பார்க்கலாம். ரெண்டு பக்கம் போட்டு பார்க்கலாம். 1424 2414 ரெண்டுத்தையும் போட்டு பார்க்கலாம். 2414 அப்பாடா ஓப்பன் ஆயிடுச்சு. இது போனால் கொச்சி வச்சுருக்கேன். எனக்கு இவ்வளோ பாஸ்வேர்ட் போட்டு நான் கூட நல்ல பொருளாக வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இது போன குச்சி
வச்சுருக்கீங்க டே தள்ளுடா மொட்டை மண்டியம். சரி வாங்க இப்போ நம்ம நேராக கீழே போயிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் ஹேண்டில் இங்கே வச்சிடலாம். யாராச்சும் வராங்களா? யாருமே வரல. வாங்க இப்போ நம்ம நேராக இதை அப்படியே ஹோல்டு பிடிப்போம். டேய் பசங்களா யாருமே வரல இல்லை இருங்க எட்டி பார்த்துக்கோம். யாரும் வரல. நம்ம சிண்டிகா மாஸ்க் போட்டிருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி கழட்டுனா தான் பிரச்சனை. என்ன இருக்குது? ஐயோ கிராணி கிளை வந்துடுச்சு. பார்த்துருக்கோம் நம்மள பார்த்துருக்குன்னு நினைக்கிறேங்க. உங்கள் வெளில என்ன கிடச்சிருக்குது? அப்பாடா மறந்துடுச்சும்ல. இது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆட்டு இன்னும் கொஞ்சம் ஆட்டுவான். நல்ல பொருள் மொட்டை மட்டை மேலே எப்படியே விழுந்துட போகுது. ஸ்விட்ச் போர்டு கீ போட்டு வேறு லெவலு போட்டே. சரி ஓகே இப்போ இதை நம்ம போய் எடுத்தே ஆகணும்னா இது தட்டி விட்டுறலாம். வாங்க இந்த வாட்டரில் பட்டு தட்டி விட்டு இப்போ நேரம் அப்படி மேலே போயிடலாம். வாங்க நம்ம போய்ட்டு இந்த பொருள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓரத்தில் போயிடலாம். இப்போ எல்லாருமே அங்கே போவாங்க. குண்டு தலையனும் அங்கே போகிறான். போங்க போகிற வழியில் குண்டு தலையே காப்பு இருக்கே. வேண்டாண்டா எதுக்குறா? இது எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. சொன்னால தான் மன்னிச்சுக்கோங்க. கரெக்டாக போய் நம்மளை பார்த்துருப்பானா? அது பார்த்துட்டு போகிறோம். ஓகே அப்புறம் நேராக கிளம்பிடல. வாங்க மேலே. நம்மளுக்கு இதுக்கு ரிஸ்க்கு. ஐயோ இது போன குச்சியிலேருந்து சூப்பரான ஒரு பொருள் கிடச்சிருந்துச்சு. அது சொல்ல மறந்துட்டு பாருங்க. யாராச்சும் இதுலேருந்து ஒரு என்ன கிடைக்க பார்க்குறீங்களா? இது இத்து போன குச்சியிலேருந்து டைமண்ட் கிடச்சிருக்கு. என்கிட்டயே சொன்னால் சிரிப்பாங்கோ. ஆஹா டே இவன் அது ரொம்ப கடுப்பேத்துறானையா. ஐயோ இவன் வேறு இங்கேதுக்கு வரான். டே எங்கேயே இருந்துடுறா, வெளியே வந்துடாது. இப்போ போட்டோம் டைமண்ட் எடுத்து நம்மளே வச்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம இந்த வழியாக போயிடலாம். ஓகே இங்கே ஏதாவது பாஸ்வேர்டுன்னு பார்த்தோம். பாஸ்வேர்டே நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேங்க. சரி ஏதாச்சும் ஒரு பக்கம் போட்டு பார்ப்போம். இப்படி ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆகலை. சரி இதே இப்படி இந்த பக்கம் போட்டாயிடுச்சா? இந்த பக்கம் போட்டா டே ஓப்பன் ஆகுடா. எத்தனை நேரம்? லாஸ்ட் ட்ரெயின் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். இருங்க இது ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிடுறேன். போட்டது ஃபுல்லாக வேணாங்க ஸ்கிப் பண்ணல. அப்புறம் சீட்டிங் பண்ண மாதிரி தெரியுமில்ல. எங்கேயாச்சும் போய் பார்த்துட்டு வந்துக்கிட்டு கரெக்டாக போட்டேன்னு நினைப்பீங்களே. அதனால போடுறா டேய் ஓப்பன் ஆகுடா. டேய் இதுவும் ஓப்பன் ஆகவே மாட்டேங்குதையா? இவ்வளோதும் முக்கியமான பொருள் இருக்குதுன்னு மட்டும் தெரியுதுங்க. அது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி இந்த பக்கம் கிராஸாக போட்டால் ஆனால் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குற வரவே மாட்டேங்குது. இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ அப்படி தானே போட்டேன் இருக்கு இல்லையா? இப்படியாச்சும் உக்காச்சா? பசங்க பார்த்துட்டே வந்துடலாங்களா பாஸ்வேர்டை? லாஸ்ட் ட்ரை. இப்போ பாஸ்வேர்டை பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க இதுக்கு மேலே போட்டால் முடியவே முடியாது. மொட்டை மண்டியை தள்ளுறா. மண்டை பளிச்சுட்டு இருக்க மாதிரி யாராச்சும் மொட்டை போட்டிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். காமெடி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க அதுக்குன்னு. சரி இவங்க ஓகே இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இல்லை அது மெடிக்கெட் வச்சுருக்கீங்க. இது எதுக்குறோம் எனக்கு? நம்ம ஏற்கனவே பார்த்துருவோன்னு நினைக்கிறீங்கெல்லாம். ஆமாங்க நம்ம ஏற்கனவே இங்கெல்லாம் பார்த்தாச்சு. டே போடா தடி போடா மொட்டை மண்டியா. நீயும் மொட்டை அவனும் மொட்டை. எப்படி 2 பேர்த்தையும் மொட்டை கூப்பிட்றேன்னு சொல்லி வாங்கி முடியல. நிறைய நம்ம சோழ முடிஞ்சுக்குங்க. தடிதாண்டாவையா எல்லாம் உண்மையானதான்டா. இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் கிடச்சா போதுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதையும் போட்ட கீழே அந்த போட்டு இங்கே பாட்டில் இருக்க இப்படி ஏங்க இதைத்தான் நான் போட்டோன்னு நினச்சேங்க. ஐயோ சே சரி நம்ம போய் போட்டு அந்த லங்கில் நல்ல பொருளாக கொடுங்கடாயே. மொக்க பொருளாக கொடுத்தீங்க அவ்வளோதான் அவங்கள. சரி வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நல்ல பொருளாக கொடுங்கடாடே. இந்த இல்லாட்டி இந்த கட்டையை வச்சு எனக்கு மண்டையிலேயே நானே அடிச்சுக்குவேன். அதுக்காக கொடுக்குறீங்கோ? அந்த கட்டையை பிளாங்கை வச்சு போடு இப்படி மண்டையிலே போடணும். இந்த மாதிரி என் அப்பா கொடுக்குறானுங்க. சரி வாங்க நல்லா போய் தான் பார்க்கலாம். போட்டு தான் பார்க்கலாம். ரொம்ப ஓவராக சீன் போடுறோம் நம்மளும். கிராண்ட் பையராச்சும் வந்தால் பாருங்க. நோ வெப்பன் சேலஞ்சு. சரி வாங்க
இது அப்படியே இந்த பக்கம் போட்டுருக்கணும், இதை அங்கே ஓட்டிருக்கணும். இதுதாங்க பாஸ்வேர்டு. இதையும் போட்டு வேற லெவலு. ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்கு, ஆனால் இது எங்கே போடுறதுன்னு தெரியலையே. இது கீழே போடணும்னு தெரியும் எனக்கும் தான், பட் நம்மகிட்ட தான் இன்வெர்டரி ஃபுல்லாக இருக்கேன். ஐடியா நம்ம போயிட்டு எலக்ட்ரிக் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடி இது நம்ம கையில் ஒன்று இருக்குது பாருங்க, இதை எடுத்துகிட்டு போய் கீழே ஓட்டு வந்துடலாம் வாங்க. அப்போ நம்ம எஸ்கேப் முடிக்க போகிறோம் கிட்டத்தட்ட. இது கீழே ஓடு. ஓகே, இப்போ நம்ம நேராக மேலே போனோம் இந்த கேப் யூஸ் பண்ணி. இப்போது ஏன்னா நம்ம இன்வெர்டரி ஃப்ரீ இப்போ வந்து இப்போதைக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேராக கீழே போய் கரண்ட் ஆஃபிட்டு வந்து நம்ம கீழே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி அப்புறம் மேலே இருக்க ஸ்க்ரூ ட்ரைவர் இட்டு வந்து தான் நம்ம பிளான். வாங்க பண்ணிடலாம். ஓகே, நேராக போட ஃபாஸ்ட்டாக நம்ம லைன் பை லைனாக பண்ணலாம் வாங்க. அப்போ தான் முடிஞ்சளவுக்கு நம்ம எஸ்கேப் பண்ண முடியும். இப்படி பண்ணால் எஸ்கேப் பண்ணவே முடியாது வாழ்க்கைக்கு. இந்த மாதிரி ஏன்னா இந்த மாதிரி டோர் க்ளோஸ் ஆகுறது, அது இப்படி டோர் க்ளோஸ் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள கிராணி வந்து போட்டு சொல்லிடும். அது எக்ஸ்ட்ரீம் மோட்லலாம் சொல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரீம் மோடுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன் நான். ஓகே, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ வாண்ட் எக்ஸ்ட்ரீம் மோட் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 40 சப்ஸ்கிரைபர்ஸ் 40 வேணாம், அது ரொம்ப அதிகம். ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வர வச்சிங்கன்னா போதும். எனக்கு மொத்தமாக 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 30 சப்ஸ்கிரைபர்ஸ் இன்னும் எனக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா எனக்கு போதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேம் எக்ஸ்ட்ரீம் மோடு அதுக்கு மேலே என்ன மோடு இருந்தால் கூட நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே வாங்க, பேச பண்ணுவோம். ஆனால் பட் நீங்கள் அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். நான் பண்ணுறேன்னா பண்ணலையோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் எல்லாமே பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறேன். நான் போடலேன்னு சொல்ல வரல, போடுறேன். ஓகே ஓகே, இப்போ நம்ம நேராக போயிட்டு ஸ்க்ரூ ட்ரைவரே வா பாப்பலாம். இது டைலாக் ஒருத்தர் சொல்லி கொடுத்தான், அவன் பேர் அபி. அவங்க கிட்டத்தட்ட இப்போது செகண்ட் படிச்சுட்டு இருப்பான். சரி ஓகே, இப்போ அவருக்கு அவன் இந்த வீடியோவில் வரான். இப்போ நம்ம நேராக இங்கே வாங்க. இப்போ நேராக இது ஓப்போ எடுத்துகிட்டு அப்படியே போய் இப்படி போய் பார்த்து ஜஸ்ட்டு மிஸ்ஸு வாங்க. இப்போ நேராக அப்படியே கீழே குதிச்சேன். இப்போ இதே ஓர்த்து இப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க பேர் கவின் அண்ணா. கவின் அவங்க பேர், பட் நான் தான் கூப்பிடுவேன். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னையோட 3 வருஷம் பெரியவங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதோட என்னையோட நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அவங்ககிட்ட தான் கொஞ்சம் கேம்ஸ் தான் கற்றுருக்கேன். இருக்கிற அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தூக்கி போடு. வெளியே போயிட்டு இப்போ நம்மளுக்கு கோல்டு காயின் தேவை, அது நம்மளுக்கு கீழே வச்சுருப்போம். சரி வாங்க போய் எட்டு வந்துடுவோம். அது எட்டு வந்தால் எஸ்கேப் ஆயிடுவாங்க கைஸ். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் கைஸ். என்னென்னா நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சொல்கிற கேம்ஸ்லாம் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஒரே ஒருத்தர் சொன்னது மட்டும் என்னால் ட்ரை பண்ண முடியல, சாரி கைஸ். அது என்னதுன்னா GTA 5. பட் அதுக்கு விளையாட முடியலன்னா இல்லை, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது ஆப் யூஸ் பண்ணுறதே தெரியலிங்க கைஸ். ஏன்னா இங்கே பாருங்க, இதே எக்ஸ்ட்ரா கார்டை வச்சு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வச்சு தான் நான் வீடியோவே போட்டுருக்கேன். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்கிறாங்க, அது கூட OBS ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஆடியோ கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்குறாங்கன்னா ஒரு மைக் மாதிரி கேட்குறாங்க. அதை போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் கைஸ். சரி ஓகே கைஸ், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இது எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இதோட இந்த கேம் ஓவர். பை கைஸ், பை 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 போய் பை கைஸ். இருங்க, கடைசியாக ஒரு கட்சீட், முக்கியமான கட்சீட் பார்க்கலாம். என்னென்னா நம்ம கேம் போட்டு வெளியே வந்துட்டோம்ல, முடிச்சிட்டோம்ல கைஸ். இப்போ பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ அக்செப்ட் திஸ் மிஷின் காட்டுதா, எஸ் கொடுத்தா நம்ம கேம்குள்ளே போயிடுவோம். இதே நம்ம நோ கொடுத்தோம்னா ஜெயிலில் போட்டு கேம் விட்டு வெளியே தள்ளிடுவாங்க. ஓகே கைஸ், பாய்.